மைண்ட் இட். ஏ குருவி, அக்கா போனை கொடுறா. இந்தாங்க. ஹலோ. என்ன அந்த கலெக்டருக்கு ரொம்ப திமிரு கூடி போச்சா? ஏன் என்னாச்சு? ரொம்ப ராங்கி காட்டிட்டு போறா. அவளை நான் எந்த வேலைக்கு கூப்பிட கூடாதா? கூப்பிட்டா அவ சும்மா இருக்க மாட்டாளா? என்ன என்ன செஞ்சிருவாளா? சொல்லி வைங்க அவகிட்ட, இதெல்லாம் என்கிட்ட வேண்டான்னு. அவ வெறும் கலெக்டர் தான். இத்தனை வருஷம் மினிஸ்டர் பதவியில இருந்திருக்கீங்க. சொல்லி வைங்க அரசியல் பதவி என்னெல்லாம் செய்யும்னு. ஒரு நிமிஷம் ஆகுமா அவளை தூக்கி அடிக்க? அவ உங்ககிட்ட கலெக்டராக பேசிட்டு போல. அவ உன்னை மினிஸ்டராகவும் பார்க்கல. என்னோட செகண்ட் ஒய்ஃப்ட்ட பேசிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக தான் பார்க்கணும். என்ன கன்றாவி இது? செகண்ட் வைஃப் ஃபர்ஸ்ட் வைஃப்ன்ட்டு ஆம்பளங்கற திமிர்ல பேசுறீங்களா? வைங்க போனை. தமிழ், அப்பா உள்ள கூட்டிட்டு போ. பா. இல்லை, நான் கிளம்புறேன். எங்க? அங்கே ரேவதி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஓ, அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பானா? அங்கேயே இருக்க வேண்டியதானே? இங்கேயே வந்தீங்க. எப்ப பாரு ரேவதி கார்த்திக்னு அவங்கள பத்தி மட்டுமே யோசிப்பீங்களா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு இது வந்து என்கிட்ட சொல்ல? இத்தனை மாசமா எங்கேயோ போய் உட்கார்ந்தப்ப என்கிட்ட விட்டுட்டு போன 2 பிள்ளைங்க உங்களுக்கு ஞாபகம் வரல. ஆனா கார்த்திக்கு அப்பவா எல்லாம் செய்யணுமா? கார்த்திக், என்ன காலையிலே பேசணும்னு சொன்ன? சும்மாதான். நேத்து நைட் ஏன் போன்ல சரியா பேசல? இல்லையே, நல்லா தான் பேசினேன். என்ன நல்லா பேசின? ஊன்னு சொல்லிட்டே இருந்த. அப்படியா? பக்கத்துல அம்மா இருந்தாங்களா? அதெல்லாம் இல்லை. சரி, என்ன பேசணும்னு சொன்ன? சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நீ இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கணும். புரியல. மெச்சூர்டானா இப்ப நான் என்ன லூஸ் மாதிரி நடந்துக்கிறேனா? ஐயோ, நான் அதை சொல்ல வரல. இப்போ சக்தி விஷயத்தில் உனக்கு என்ன பயம்? புரியல. இல்லை, சக்தி கல்யாணம் பண்ண விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா அத்தை மாமாவால் தாங்கிக்க முடியாது, அதானே? அது மட்டும் அல்ல, அவ கல்யாணம் பண்ணதே எனக்கு பிடிக்கல. அதுவும் அந்த பிரபாவம் பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் நம்ம பேச முடியாது ரேவதி. அதை பற்றி பேசவும் கூடாது. சக்திக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள தானே கல்யாணம் பண்ணிப்பா. இதை சொல்லதான் கூப்பிட்டியா? காலையிலேயே என்ன டென்ஷன் பண்ணாத. நீ என்ன புதுசா பிரபாவுக்கு சப்போர்ட் பண்ற? நான் கிளம்புறேன். ஏய், உட்காரு, பேசிட்டு தானே இருக்கும். நீ பாட்டு கிளம்புறன்ற. பேசிட்டு இருந்தியா? நீ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்த. அதெல்லாம் இல்ல. நான் என்ன பேச வரேன்னு கூட புரிஞ்சுக்காம நீ பாட்டு கல்யாணம் பிடிக்கல அது இதுன்னு கத்திட்டு இருக்க. முதல்ல பொறுமையா நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. இதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு அப்படியே தாம் தூம்னு குதிக்க வேண்டியது. இதெல்லாம் முதல்ல நிறுத்து. உனக்கு என்ன பிரச்சனை? அதை நேரடியா சொல்லு. என்ன அப்புறமா சரி பண்ணிக்கலாம். நீ இப்ப சக்தி கூட பேசுறது இல்ல, அப்படிதானே? ஆமா. வீட்ல எப்ப பார்த்தாலும் அவ கூட சண்டை போட்டு இருக்க, கரெக்டா? சண்டை போடாம கொஞ்சம் சொல்றியா அவள? ரேவதி ப்ளீஸ், நான் இப்ப சண்டை போட வரல, பேசதான் வந்திருக்கேன். தயவு செய்து சொல்றதை கேளு. சொல்லு. நீ இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வீட்டுல அத்தைக்கும் மாமாக்கும் சந்தேகம் வராதா? அப்புறம் உண்மை தெரிஞ்சிடாதா? தெரியட்டும், எனக்கு என்ன?